ஆக்சுவலாக இது வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் 26. இதில் தாம்பரம் ஜோனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மூலச்சேரி 1, கௌரிவாக்கம். இதில் பாய்ஸ்க்கு 1, கேர்ள்ஸ்க்கு 1, அவ்வளோதான். இந்த 2 போஸ்டிங்காக ஆல்ரெடி எக்ஸாம் ஒரு டைம் அலாட் பண்ணாங்க. அலாட் பண்ணி கால்ஃபர் பண்ணிட்டு எல்லாம் எக்ஸாம் எழுத வரும்போது ஒரு பிஃபோர் 1 டே கால் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு, வராதிங்க அப்படின்னும் போது என்ன இஷ்யூனா, நிர்வாகம் சொல்லிச்சு, எங்களோட கடமை சொல்லிட்டேன், எக்ஸாம் நீங்கள் நாளைக்கு வராதிங்கன்ட்டாங்க, வேலை முடிஞ்சிச்சு. என்ன இஷ்யூவோ இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் வரல. நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் கால் பண்ணாங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னாங்க. வந்தாச்சு, அட்டன் பண்ணியாச்சு. அட்டன் பண்ணிட்டு மறுநாளே இந்த எக்ஸாம் எழுதுனது செல்லாது, அது கேன்சல் ஆயிடுச்சு. நாங்கள் அப்போ கேட்டதுக்கு இதுவும் ஆஃபீஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் பேப்பரில் வந்து கிளியராக போட்டாங்க. எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு, ஏஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 2 வருஷம் வந்து அந்த பிற்படுத்தப்பட்டவர் எல்லாருக்கும் ஒரு ஒரு இதுக்கும் மாற்றி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ரீசனபிளான்னு இருந்துச்சு. மறுபடியும் அதனால் இது ரீ எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, ரீ எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு மறுபடியும் இப்போ இந்த டேட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதையும் கேன்சல் பண்ணாங்க, அந்த டேட்டும் இல்லைன்னு. இப்போ எக்ஸாம் வர வச்சுட்டு இன்னைக்கு எதையுமே இன்ஃபார்ம் பண்ணல. கேட்டால் ஏதோ பேப்பரில் போட்டேன். எவ்வளவோ அட்வான்ஸாக வந்துருச்சு, ஒரு போர்டு கூட வைக்கல. அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போர்டாவது ஃப்ரண்ட்டில் வச்சிருக்கலாம். எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வேறு யாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸஸோ யாரும் வரல இந்த எக்ஸாமுக்காக. ஏதோ ஒரு அது கஷ்டப்படுறாங்க தனியாக இருக்காங்க, ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக கூட ஒரு போஸ்டிங் நம்ம வந்துடும், அசிஸ்டன்ட் தானே வந்துடும்ன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இவ்வளோ பேரும் வராங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, சின்னவங்க பெரியவங்கன்னு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் இவர் எஸ்ஏ சூர்யா மாதிரி எக்ஸாம் எழுதுனா ரிப்பீட்டு, ரிசல்ட் வந்தது ரிப்பீட், அந்த மாதிரி ரிப்பீட் ஆகினே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே இல்லாத போயிருந்தா. இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் என்ன ரீசன் ஆகுனா இருக்கட்டும், அதை அனௌன்ஸ் பண்ணணும்ல. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை யார் இதை நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது தெளிவாக பேசி, அது 2 வயசு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணதை கூட சீக்கிரமாகவே பண்ணிட்டு இருக்கலாம். அதை எக்ஸாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த யோசனையே வரணுமா அவங்களுக்கு? ஏன்னா அரசாங்கன்றது ஒரு சின்ன விஷயங்கள், பெரிய நெட்வொர்க்கு. ஏன்னா ஆல்ரெடியே நம்ம கவர்மெண்ட்டில் பாதி பிரச்சனை இருக்குது, பணம் கொடுத்து வாங்குறாங்க, அதனால போட்டாங்க போஸ்டிங்கு, இங்கே இது சும்மா டம்மியாக வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம தள்ளி போடும் போது அப்படி தான் இந்த டவுட்ஸ்லாம் வரும். ஸோ நிர்வாகம் கொஞ்சம் இன்னும் கிளியராக பண்ணால் நல்லாயிருக்கும். இவ்வளோ பேருக்கும் டைம் வேஸ்ட்டு இருக்கிற ஏற்கனவே முடி நிறைய கொட்டிச்சு, இதனால வேற ஒன்றும் கொட்டும் போல. ஏன்னா இதில் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் வேறு பார்த்தீங்கன்னா இந்த மாமனார் மாமியார் இவங்க வேற, மாப்பிள்ளை எக்ஸாம் எழுதிக்கிறாரு, அவர் பாஸ் பண்ணுறாரு, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஃபேமிலிக்குள்ளே. ஏன்னா அவன் அடுத்த கட்டம் போயிடுவான். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ஒரு பெரிய குதிரை கொம்புன்னு நினச்சின்னு அதை சுற்றி ஒருத்தன் தான் எழுதுறான்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த ஒருத்தன் எழுதுறான்னா அதை சுற்றி ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது. எங்கள் அண்ணன் எழுதிக்கிறான்னு தம்பி சொல்லுவான், மனைவி வந்து என் வீட்டுக்காரர் எழுதிக்கிறான்னு சொல்லுவாங்க, வைஃப் எழுதிக்கிறான்னு வீட்டுக்காரர் நம்புவார். இது அவ்வளோ பெரிய இதுவும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் எனக்கு.